எக்ஸசைசஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து DALY அப்படிங்கிற ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். அப்படின்னா நம்ம வந்து ஆயுள் காலம் இருக்குது. இந்த ஆயுள் காலத்தில் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம உடம்புல வந்து மூட்டுகள், தசைகள், நம்ம பேலன்ஸ், நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து டிக்ளைன் ஆகுது. அப்படி ஆகிறப்போ நம்ம உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் கம்மியாகி நம்மளுக்கு நோய்கள் நிறைய வருது. ஸோ ஆயுட்காலம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய ஆண்டுகள் வந்து உபாதைகளோட வாழ்கிற மாதிரி ஆயிடுது. இந்த DALY ப்ராப்ளம் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டாக, ஒவ்வொரு செயல்திறனும் நம்ம உடம்பு விட்டு போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு விட்டு போகிற மெக்கானிசம் வந்து ஜம்ப், அப்புறம் ஓடும் திறன், அப்புறம் இந்த மூமெண்ட். இது ஃபுல்லாக பண்ண முடியணும், இது பண்ண முடியாமல் போகும். அப்புறம் ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ண முடியணும், இது நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியில் மிச்சம் இருக்கிற மூமெண்ட் என்னன்னு பார்த்தா பாடி ஃபார்வர்ட் பெண்டிங் தான். ஸோ இவ்வளோ மூமெண்ட் நம்ம உடம்பு விட்டு போகிறப்போ இந்த ஃபார்வர்ட் பெண்டிங்கும் நம்மளுக்கு பிழையானதாக இருக்கும். அந்த ஃபார்வர்ட் பெண்டிங்லேயும் பிரச்சனை வந்து முதுகு வலி வந்து அப்புறம் ஃபார்வர்ட் பெண்டிங்கும் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ சொன்ன இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம உடம்பு விட்டு போகிறப்போ நம்ம காஃப் மசில்ஸும் ரொம்ப வீக் ஆகிடும். அப்போ நம்மளால் இந்த ஹீல் ரேஸ் கூட பண்ண முடியாது. அப்புறம் சிங்கிள் லெக் பேலன்ஸ்லாம் சுத்தமாக போயிடும். இதை சரி செய்ய முடியுமா? சரி செய்ய முடியும். அதுக்கு பேர் வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் மாபிலிட்டி. இந்த கம்ப்ரெஷன் ஆஃப் மாபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவர் வந்து ஜேம்ஸ் ஃப்ரைஸ். ஜேம்ஸ் ஃப்ரைஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, நமக்கு முதுமையில் வந்து கடைசி காலம் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணி நமக்கு வந்து உபாதையில் வராத அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பேலன்ஸ், நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி இந்த DALY அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன் ஆஃப் மாபிலிட்டி. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, உதாரணங்கள் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், பல வருடங்கள் வாழ்வாங்க. பெரிய டிபெண்டன்ஸ் இருக்காது, மற்றவங்களை நம்பி மற்றவங்களை சார்ந்து வாழ்கிற மாதிரி இருக்காது, பெரிய உபாதைகள் இருக்காது. அவங்களோட மரணமும் வந்து ரொம்ப வேதனைக்குரியதா அப்படி இருக்காது. ஒரு நாள் சும்மா படுப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப காமன் குவாய்ட்டாக அவங்க டெத் இருக்கும்.